அந்த ஆளை கட்டிக்க சொல்லி வற்புறுத்தின தற்கொலை பண்ணிக்க கூட தயங்க மாட்டேன்னு சொன்னீங்க. அதை கேட்டப்ப நான் பட்ட வேதனை இருக்கு. God only knows. இதையெல்லாம் இப்ப எதுக்கு இவன் நம்ம கிட்ட சொல்றான்? நம்ம கிட்ட இவன் எதையாவது எதிர்பார்க்கறான்னு நீங்க நினைக்கலாம். ஆமாங்க, உங்ககிட்ட உன்னை எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன். நீங்க நிம்மதியா இருக்கணும், நீங்களே என் நண்பனும் ஆனந்தமா அமோகமா வாழணும். அதைத்தான் இப்ப நான் எதிர்பார்க்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். மச்சே, ஏதோ அவளை மிரட்ட போறேன்னு நினைச்சேன், கடைசியில மன்னிப்பு கேட்டு வந்துட்டியே. மச்சான், அது மிரட்டுனா மிரல்ற கேஸ் இல்லம்மா, முரட்டு கால. அத ஒரு மாதிரி மாலிஷ் கீலிஷ் பண்ணித்தான் வழிக்கு கொண்டு வரணும். அதனாலதான் அவன் மனசை தொடுற மாதிரி அப்படி வசன மலையா பொழிஞ்சிட்டு வந்திருக்கேன். எப்படி நம்ம நடிப்பேன்? சத்யராஜ் லெவலுக்கு வந்துருவேன். ஐயோ செப்பையில ராப்பக பூரா கண் முழிச்சு நான் எழுதி வச்சிருந்த நாடக வசனத்தை தள்ளிக்கிட்டு போயிட்டு வசன மழை பொழிஞ்சிட்டு வந்தேன்னு என்கிட்டே சொல்றியா? நமக்குள்ள என்னடா ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே. எப்படி அவளை நம்ப வச்சுதான் இல்லையா? இந்நேரம் குழந்தை மனசுல நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படியே துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. என்னங்க மல்லிப்பூ வாங்கிட்டு வர சொன்னா கதம்பு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐடியா பண்ணி தானே வாங்கிட்டு வந்தேன். கதம்பத்துல எல்லா கலர் பூவு இருக்கு. இதை நீ வச்சுக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா புடவைக்கு மேட்ச் ஆகும். இந்த புடவை கூட மேட்ச் ஆகும். கதம்பு வச்சுக்கிட்ட பட்டுக்காடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பூவே வேண்டாம். சரி சரி அழாத, மல்லிகை பூவே வாங்கிட்டு வரேன். கதவை நல்லா தாப்பா போட்டுக்க. வாங்க மேடம். என்ன சார், நீங்க இன்னும் ரெடியா இல்லையா? பாருங்க மேடம், நான் கதம்பு பூ வாங்கிட்டு வந்தேன். புடவைக்கு மேட்சா மல்லிகை பூ வாங்கிட்டு வர சொல்றா. நல்ல வேலை சார், உங்க மிஸ்ஸஸ் புடவைக்கு மேட்சா பூவு வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. நான் தான் பூவுக்கு மேட்சா புடவையே வாங்கிட்டு வர சொல்லிருப்பேன். கௌரி, நான் மல்லிகை பூவே வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க உங்க மைண்ட மாத்திர வேணும்னு உங்க வீட்டுக்காரர் பயந்தோடுறாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உட்காருங்க. இது வந்துட்டேன். இருங்க, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம எல்லாரும் ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போறோம். அப்படியா? எப்படி நின்னே பேசலாமா, உட்கார்ந்து பேசலாமா? ஓ சாரி, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. எங்க மெட்ராஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, எங்க போனீங்க, என்னென்ன பாத்தீங்க? இன்னும் எங்கேயும் கூட்டிட்டு போல. என்னங்க கல்யாணமாயி ஒரு வாரம் ஆகுது, ஒரு இடமும் பாக்கலங்கிறீங்க? இத பாருங்க, புது ஜோர்லியே புருஷனை நம்ம வழிக்கு கொண்டாந்துடணும், இல்லன்னா நழுவிடுவாங்க. என்ன எடுத்துக்கங்க. எப்ப என் வீட்டுக்காரர் என் கழுத்துல 3 முடிச்சு போட்டாரோ அப்பவே அவரே முந்தானிக்குள்ள முடிச்சு போட்டேன். இப்பவும் அவரே முந்தானிக்குள்ளதான் இருக்காரு. நான் ஒத்து விட்டாதான் இறங்கணும். என்னங்க சிரிப்பு? நான் சீரியஸா தாங்க சொல்றேன். குடும்பத்துக்கு செலவு பண்றதுல இருந்து குழந்தைய பெத்துக்கிற வரைக்கும் எங்களுக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2. 2 ஆண் பிள்ளைங்க தானா? இல்லீங்க, 1 பொண்ணு 1 ஆணு. என்ன பேர் வச்சிருக்கீங்க? பொண்ணு பேரு சாந்தி, பையன் பேரு செல்லமா ஜெயின்னு வச்சிருக்கோம். உங்க பேரு சாந்தி, உங்க வீட்டுக்கார பேரு ஜெயின்னு சொன்னாங்களே? ஆமா. அவங்களுக்கு உங்க பேரு வச்சிட்டீங்களா? எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களே நாங்க தானே. அப்போ உங்களுக்கு குழந்தையே இல்லையா? ஐயோ, என்ன மலடி நினைச்சுக்க போறீங்க? ஓ சாரி, அப்படி இல்லைங்க. விஷயம் வேற ஒண்ணும் இல்லைங்க. என் வீட்டுக்காருக்கு நான் எப்பவும் பக்கத்துல இருக்கணும். எனக்கும் அப்படித்தான் வச்சுங்களேன். நடுவுல குழந்தைன்னு ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, மைண்ட் டைவர்ட் ஆயிடும்ல. அதனாலதான் இப்ப வேண்டான்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க 2 பேரும் ரொம்ப ஜோவியலா இருப்பீங்க. நாங்க எப்பவும் ஜாலியா தாங்க இருப்போம். ஆனா மாமனார் வீட்டுக்கு போனாதான் கொஞ்சம் பிரச்சனை. ஏங்க? என்னங்க பண்றது, பெரிய குடும்பம். இப்படி போனா மகனே 4 பேரு, அப்படி போனா மருமகளே 4 பேரு. பார்த்தோம், ஒன்னும் சரிப்பட்டு வரல. பேசாம பீடாவை கோடு வட வச்சுக்கிட்டோம். பீடாவா? பீடான்னா சோன் சோன் அர்த்தம். எங்க வீட்டுக்காருக்கு திடீர்னு மூடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னம்மா பீடா போட்டுக்கலாமான்னு கேப்பார். நான் போட்டுக்கலாங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். வீட்டுல இடம் இருந்தா சரி, இல்லன்னா ஹோட்டல் தான். Don't miss me. Kiss me, kiss me.
இந்தாங்க பால் சாப்பிடுங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்க வரீங்க? அங்கே இருங்க. ஆமா, சாந்தி நீயும் ஒரே நாள்ல ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க? ஆமாங்க, அவங்க ரொம்ப ஃப்ரீயா பழகுறாங்க. அவங்க மட்டுமா? புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே அப்படித்தான், எப்பவும் ஜாலியா இருப்பாங்க. எங்க வீட்டுக்காருக்கு திடீர்னு மூடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னம்மா வீடா போட்டுக்கலாமான்னு கேப்பார். நான் போட்டுக்கலாங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். வீட்டுல இடம் இருந்தா சரி, இல்லன்னா ஹோட்டல் தான். என்ன நீயே சிரிச்சுக்கிற? ஒண்ணு இல்லைங்க. என்னமோ விஷயம் இருக்கு. ஒண்ணு இல்ல. விட மாட்டேன். இப்ப எதுக்காக சிரிச்ச? சொல்லு. வந்து நான் சொன்ன நீங்க கேலி பண்ணுவீங்க. சரி, நான் கேலி பண்ண மாட்டேன். சொல்லு. வெக்கப்படாம சொல்லு. எனக்கு இன்னைக்கு பீடா போடணும் போல இருக்குங்க. பீடாவா? வந்து வந்து நாம்பள எனக்கு அந்த கெட்ட பழக்கம் இல்ல, நீ பீடா போடுறீங்கறியா? இன்னைக்கு மன்னிச்சிட்டேன். இனிமே இந்த வீட்ல பீடாங்கிற வார்த்தையே வரக்கூடாது. அது இல்ல. ஐயோ, பொறுத்தது போதும் மகனே, பொங்கி ஏழு மனோகரா. மகனே மனோகரா, பொங்கி ஏழு. உன்னை கோட்டைக்குள் நுழைந்து என்ன செய்கிறேன்பா? ஹலோ. வாமா சுந்தரி, நீதான் ரொம்ப பாப்புலர் ஃபிகராமே. அது எப்படி இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல எல்லாரையும் கவர் அப் பண்ணிட்ட? சாந்தி காரு, எவ்ரி மேன் ஹஸ் காட் ஹிஸ் ஓன் வீக்னஸ். அந்த வீக்னஸ நான் லேசா டச் பண்றேன், அவ்வளவுதான். நான் நினைக்கிறது டன். அட்லீஸ்ட் ஒரு சின்ன சந்தேகம். என்ன முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு போறியே, அதுல என்ன தப்பு இருக்கு? நான் தப்புன்னு சொல்லலம்மா. ஒருத்தன் கூட தனியா போகும்போது அவன் டீசெண்டா பிஹேவ் பண்ணுவானா? சில பேர் டீசெண்டா இருப்பான், சில பேர் உராசி பாப்பான். உராசுவானா? பஸ்ல போனா 5-6 பேர் உரசுறான், இங்க ஒருத்தன் தானே. வயசானவனா இருந்தா ஃபாதர்லி உரசல் நினைச்சுக்கிறேன், சின்ன வயசா இருந்தா பிரதர்லி உரசல் நினைச்சுக்கிறேன். மேடம், பட்டால் என்ன தொட்டால் என்ன, கெட்டால் தானே பாவம். லிஃப்ட் லிஃப்ட் லிஃப்ட். என்னடா இது? நானும் பாக்குறேன், இந்த பொண்ணுக்கு தினமும் ஒருத்தர் லிஃப்ட் கொடுக்கறான். இது எப்படி நம்ம பைக்கெல்லாம் மாட்டாம இருக்கு? இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியது. அச்சே, நில்லு நில்லு நில்லு. ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்கத்து ஆபீஸ்ல புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா, அது பேரு சுந்தரி. ஸ்டெனோடைபிஸ்ட்